வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஆன்மீக ஜோதியுடைய ராசி பலன் பகுதியில் 2024 ஆகஸ்ட் மாதமானது துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசினரே இந்த பதிவை முழுசாக பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, துலாமை பொறுத்தவரை வேலையில் ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும்பா. நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்ப கடினப்பட்டு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வேலை அப்படின்னும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்கான ஒரு பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை என்பது ஏற்படும். பொருளாதார வசதி என்பது வரும். பணவரவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் ஏற்படும். குடும்ப உறவு அப்படின்னும் போது ஒற்றுமை இருக்கும். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து செல்வீங்க. கோவப்படாமல் நிதானமாக செயல்படுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. திருமண வரன் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் சார்ந்த முயற்சிகள் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது. சரியான வரன் அமையாது. வரக்கூடிய வரன்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் என்பது இருக்காது. தேவையற்ற ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும். ஆகையால் இப்போதைக்கு திருமணம் அப்படின்றத தள்ளி போட்டுட்டு அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் திருமண வரனை தேடலாம். அதில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகம் இருந்ததுன்னா தாராளமாக சரியான ஒரு வரன் என்பது அமையும். இது ஒரு பொது பலன் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. திருமண வரன் அப்படின்போது ஒரு இடைஞ்சலோடு தான் இது இருக்கும். ஒரு குழப்பமான மனநிலை என்பது இருக்கும். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை நல்ல மாதம். நீங்கள் தகுந்த முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதி. அதே மாதிரி குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யக்கூடாது. குடும்ப உறவுகள் அப்படின்னும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். ஒற்றுமை தாராளமாக இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்க்க பார்க்கணும். குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை கொஞ்சம் உடல் நலன் அப்படின்போது சோம்பலாக இருப்பீங்க. தேவையற்றதை நினச்சி நீங்களே உங்களை குழப்பிக்கொள்வீர்கள். தேவையற்ற ஒரு பயம், தேவையற்ற குழப்பம், இது எல்லாமே ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். ஆகையால் உடல் நலனில் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காரசாரமான உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். பெரியவர்களை பொறுத்தவரை ஜீரண கோளாறு இந்த மாதிரி ஏற்படும். ஆகையால் காரமான உணவுகளை தவிர்த்துட்டு உங்களுடைய உடல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வெளியில் போகும்போது கவனமாக போயிட்டு வரணும். ஒரு சுற்றுலா போகிறீங்க அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கையில் எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் மீது கவனமாக இருப்பது பெரியவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரிங்களா? ஆக துலாம் ராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும். பொருளாதார வசதி என்பது மேம்படும். குடும்ப உறவுகள் ஒற்றுமையோடு இருக்கும். ஒரு சில சமயங்களில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதை நீங்கள் தவிர்ப்பது, பொறுமையாக இருப்பது இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொறுமையாக இருந்தால் வாக்குவாதத்தை தவிர்த்திடலாம். அதனால் இந்த கோபம் நமக்கு தேவையா, இந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், அந்த சூழலை நீங்கள் தவிர்த்திடலாம். இது தகவல் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும். முன்னாடியே இந்த தகவல் தெரிஞ்சிக்கும் போது அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் தவிர்ப்பது எளிதாக இருக்கும். மாணவர்களே, திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி என்பது உறுதி. பெரியவர்களை பொறுத்தவரை வெளியில் போகும்போது கவனமாக போயிட்டு வரணும். எடுத்து செல்லக்கூடிய அந்த பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி.